ஃப்ரிக்ஷன், யூனிசன் என்னடா தம்பி மெஷர்மென்ட், லாஸ் ஆஃப் ஒர்க்கிங் மோஷன். ஹார்டா? சார் நாளைக்கு ஜூன் 21 ரீட் நீ எக்ஸாம் இருக்கு சார். ஒரே டென்ஷன் சார். கொஸ்டின் பேப்பர் லீக்கு, சூசைட் கேஸஸு, என்டிஏ வேற ஹால் டிக்கெட்ட திரும்ப திரும்ப டவுன்லோட் பண்ணுங்கன்னு ஒரு சைடுல டார்ச்சர் குடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி எங்க வீட்ல பேரண்ட்ஸ் வந்து யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு வந்து அத பண்ணு, இத பண்ணுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார். சரி, எனக்கு புரியுது. நீ தான் இவ்ளோ டென்ஷன், டிஸ்டர்பன்ஸ் மத்தியிலயும், பிரிப்பரேஷன்லயும், எக்ஸாம்லயும் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பேரண்ட்ஸ்க்கு என்னோட சின்சியர் அட்வைஸ். லாஸ்ட் மினிட்ல நெறைய யூடியூப் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு, நீங்க குழந்தைங்கள டிஸ்டர்ப் பண்றத அவாய்ட் பண்ணணும். நீங்க வச்சிருக்க டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸ உங்களோட குழந்தைங்க மேல காமிக்கிறத இம்மீடியட்டா ஸ்டாப். அட்மிட் கார்டு வந்து என்டிஏ கிளியரா சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் டவுன்லோட் பண்ணாவே போதும். அந்த அட்மிட் கார்டு 21 ஜூனுக்கு தேவையான அட்மிட் கார்டா இருந்தாவே போதுமானது. கண்டிப்பா உங்களைய எக்ஸாம் ஹால்ல யாராலயும் ஸ்டாப் பண்ண முடியாது. அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போகணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்மிட் கார்டுல பேஸ்ட் பண்ணணும். சோ மொத்தம் 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்க கையில இருக்கணும். ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ பேஸ்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வைக்கணும். சிக்னேச்சர் எதுவும் பண்ண தேவையில்ல அட்மிட் கார்டுல. அது எக்ஸாம் ஹால்ல போய் தான் அந்த சிக்னேச்சர் பண்ணணும். சோ இந்த விஷயங்கள் உங்களோட கையில இருந்துச்சுனாவே அது போதுமானது. மறுபடியும் சொல்றேன், 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன் வச்சிருக்கணும். அந்த 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல 2 கையில எடுத்துட்டு போகணும். அட்டெண்டன்ஸ் பர்பஸ்க்காக 1 பேஸ்ட் பண்ணணும். சிக்னேச்சர் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃபா கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். மே 3ஆம் தேதி நடந்த பரீட்சையினுடைய அட்மிட் கார்டு தெரியாம எடுத்துட்டு போயிடாதீங்க. தேங்க் யூ.